இசை பெரிதா பாடல் வரி பெரிதா என்ற சர்ச்சையில் மக்கள் தனக்காக பேசத் தொடங்கிவிட்டதால் தனது குரலை தணித்துக் கொள்வதாக கவிஞர் வைரமுத்து சூசகமாக தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜா மற்றும் கவிஞர் வைரமுத்து இடையிலான பனிப்போர் கடந்த சில நாட்களாக வார்த்தை மோதலாக மாறியுள்ளது. இசையும் கவிதையும் சேர்ந்தால்தான் பாடல் என்றும், அது இல்லை என்று சொல்பவர் அஞ்ஞானி என்றும் வைரமுத்து விமர்சித்தார். இதற்கு எதிர்வினையாற்றிய கங்கை அமரன் தனது சகோதரர் இளையராஜா பற்றி இனி வைரமுத்து வாய் திறந்தால் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்தார். இந்நிலையில் கவிஞர் வைரமுத்து தனக்கே உரிய பாணியில் கவிதை ஒன்றின் வாயிலாக எக்ஸ் பக்கத்தில் சூசகமாக பதிலளித்துள்ளார். குயில் கூவத் தொடங்கிவிட்டால் காடு தன் உரையாடலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வைரமுத்து குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று மக்கள் தனக்காக பேசத் தொடங்கிவிட்டால் கவிஞன் தன் குரலை தணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதுதான் தற்போது நடந்து கொண்டிருப்பதாகவும் வைரமுத்து சூசகமாக பதிவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்தவர்களை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கடந்த மாதம் 30ஆம் தேதி ஏற்காட்டிலிருந்து 60க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் சேலம் நோக்கி வந்த தனியார் பேருந்து ஒன்று ஏற்காடு மலைப்பாதையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 5 பேர் உயிரிழந்த நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இவர்களில் 9 பேர் சேலம் அரசு மருத்துவமனையிலும் மேலும் 9 பேர் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அரசு பேருந்து இன்றைக்கு இயங்கிட்டு இருக்கிறது. இது வருத்தப்படுகிறது. விடியா திமுக அரசு இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு பொய்யான செய்தி சொல்லி வர்றாங்க. புதிய பேருந்து வாங்குறவாங்கன்னு இது வரைக்கும் வாங்கவே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு காலம் 2011 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 14,500 பேருந்துகள் புதிய நாங்கள் வாங்கியிருக்கோம். அப்போது விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், சிறு காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று அவர் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளார். பெண் காவலர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது பிணையில் வெளிவர முடியாதது உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்து கருத்து தெரிவித்தார். இது தொடர்பாக கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் தேனியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இதனிடையே சவுக்கு சங்கரை அழைத்துச் சென்ற போலீஸ் வாகனம் விபத்திற்குள்ளானது. இதில் லேசான காயமடைந்த சவுக்கு சங்கர் மற்றும் காவலர்கள் முதலுதவி சிகிச்சை பெற்ற பின்னர் கோவைக்கு சென்றனர். இந்நிலையில் சவுக்கு சங்கர் மீது பிணையில் வர முடியாத குற்றமான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, பொது இடத்தில் ஆபாசமாக பேசுவது, பெண்ணின் மாண்பை குலைக்கும் வகையில் நடந்து கொள்வது, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது, தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வடலூரில் வள்ளலார் சர்வதேச மைய கட்டுமானத்தை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி நடத்தவிருந்த போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநில அளவில் போராட்டம் நடத்தப்போவதாக நாம் தமிழர் கட்சி அறிவித்திருந்தது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்தது. தமிழ் பேரவை உள்ளிட்ட அமைப்புகளுடன் இணைந்து தடையை மீறி போராட்டம் நடத்தப்போவதாகவும் நாம் தமிழர் கட்சி அறிவித்திருந்தது. இந்நிலையில் மணியரசன் கைது செய்யப்பட்டு வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள சீமான் அனுமதி மறுத்த மாநில அரசை கண்டித்துள்ளார். மேலும் வடலூரில் நடத்துவதாக இருந்த அறப்போராட்டத்திற்கு நீதிமன்றம் சென்று அனுமதி பெறப்போவதாகவும் கூறியுள்ளார். வேறு ஒரு தேதியில் இதே ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். பரீட்சைக்கு பிட்டெடுத்துச் செல்வதை போன்று தேர்தல் அதிகாரிகளுக்கு அஞ்சி பணம் மற்றும் நகைகளை நூதன முறையில் கொண்டு சென்ற வியாபாரி சிக்கிய சோகம் தெலங்கானாவில் அரங்கேறியுள்ளது. தெலங்கானா மாநிலம் கம்மம் நகரிலிருந்து ஆந்திர மாநிலம் விஜயவாடாவிற்கு வியாபாரி ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்றார். கம்மம் புறநகரில் அவரை இடைநிறுத்திய தேர்தல் பறக்கும் படையினர் சோதனைக்கு உட்படுத்தினர். அப்போது சட்டைக்குள் 2 சட்டை அணிந்திருந்ததும் அதற்குள் இருந்த ரகசிய பாக்கெட்டில் 20 லட்சம் ரூபாய் பணம், 25 சவரன் நகை இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வியாபாரியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே என்று வடிவேலு பாணியில் வியாபாரி நொந்து போனார்.